காம்படிட்டிவ் எக்ஸாமில் பொறுத்தளவு ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நீ வந்து தொடர்ச்சியாக எந்த அளவுக்கு வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்க, தொடர்ச்சியாக அந்த கிரவுண்டில் எவ்வளோ நாளைக்கு நிற்கிற அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சச்சினோட காலகட்டத்தில் வந்து சச்சின் டெண்டுல்கரும் வினோத் காம்ப்ளியும் வந்து ஒரே டைமில் வந்தாங்க. 21 வயசுலேயே வந்து ரெட்டைசனம் அடித்தவர் வந்து அவர் தான் இருக்கார். இன்றைக்கி தான் வந்து மூணாவது இடத்துல வந்து சுமன் கில் வந்து இருக்கார். இந்த இடத்துல வந்து வினோத் காம்ப்ளி தான் இருக்கார். ஸோ அவர் வந்து சஸ்டைன் பண்ண முடியாத முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து அணியோட இல்லை. ஓகே, சச்சின் வந்து நிறைய ஏற்ற இறக்கங்களை செஞ்சாலும் அவர்கிட்ட நிறைய ஸ்கில் இருந்தாலும் அவர் ஏகப்பட்ட மேட்ச் வந்து அவர் தொடர்ச்சியாக விளையாண்டார். அது டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஒன் டேயாக இருக்கட்டும், 20 எதுவாக இருந்தாலும் சரி, அவர் வந்து தொடர்ச்சியாக விளையாண்டார். ஸோ அந்த விளையாண்டோட விளைவு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அவர் பெரிய ஒரு உச்சத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கார். ஓகே, ஸோ அப்போ இந்த இதுலேருந்து நம்ம ஒரே ஒரு விஷயத்தை உள்வாங்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் தொடர்ச்சியாக இந்த கிரவுண்டில் இருக்கமா அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மட்டும் நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா நிச்சயம் நீங்களும் ஒரு வெற்றியாளராக